அப்பா கச்சேரிக்கு வர முடியல, சொல்லி அனுப்பவும். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. அங்க சில குடிசைங்க பத்திக்கிட்டு இருந்துச்சு. உன் குடிசை புராணம் தேவையில்லை, எனக்கு தலைவலி. நீ தலையப்படி. உங்களுக்கு அதை பத்தி கேட்கறதுக்கே தலைவலியா இருக்கு. எனக்கு அதை பத்தி சொல்லலைன்னா தலை வடிச்சிரு போல இருக்கு. சரி, கேட்கறவங்க கிட்ட சொல்றேன். அண்ணே, ஊர் மனையில இருக்கிற சில குடிசைங்க எல்லாம், குடிசைன்னு ஒண்ணு இருக்கு நமக்கெல்லாம் தெரியுமா அண்ணே? எப்படி தெரியும்? நமக்கு தெரிஞ்ச எல்லாம் செலவுக்கெல்லாம் தேக்கு மரம் தானே. அந்த குடிசைங்கெல்லாம் பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சு அண்ணே. அந்த அலறுக்கு நடுவுல எனக்கு அட்டாளமும் ஆரம்பியும் ஞாபகம் வரல அண்ணே. எப்படி வரும்? சாவ எதிர்த்து போராடுற ஜனங்களோட சத்தத்துக்கு நடுவுல அண்ணே எனக்கு சங்கீதம் பெருசா தெரியல. நீங்களே சொல்லுங்க அண்ணே, நான் என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டேன்? கொலை குத்தமா செஞ்சுட்டேன். இன்னைக்கு நடந்தது சாதாரண கச்சேரி இல்ல. சொல்லுமா அவங்கிட்ட, ராமர் கோயில்ல கச்சேரி இருந்தா மாத்திரம் அங்க 4 குழந்தைகளை தீயில இருந்து காப்பாத்தினா அந்த ராம கோச்சுக்குவானா? அங்க ஐயோ ஐயோன்னு அலறவங்களை விட்டுட்டு இங்க ராமா ராமான்னு பாடினாதான் சந்தோஷப்படுவானா? நீங்களே சொல்லுங்க அண்ணே. இல்ல உங்களுக்கு தெரியலன்னா அந்த ராமனை கேட்டு சொல்லுங்க எது முக்கியம்னு. சரி சரி, எது முக்கியம்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல சாப்பிடவா. நீங்களும் வாங்க மாமா. வேண்டாமா, வேண்டாம். இவனுக்கு கர்மாவுக்கும் கடமைக்கும் வித்தியாசம் தெரியல. இவனை பெத்த பாவத்துக்காகவும் இன்னைக்கு நடந்த தெய்வ தோஷத்துக்காகவும் நான் பட்டினி கிடக்க போறேன். 2 நாளைக்கு பட்டினி கிடக்க போறேன். எனக்கு சாப்பாடு கொடுங்க அண்ணே. அப்பா வரமாட்டேங்கிறாரப்பா. நான் சாப்பிடுறேன், எனக்கு போட மாட்டீங்களா? நான் சாப்பிட போறேன், வயிறு நிறைய சாப்பிட போறேன். எனக்கு பசிக்குது. 4 பேர் உயிரை காப்பாத்தினா அது பாவம்னு இந்த சாமி சொல்லிச்சேன்னா இந்த சாமியா எனக்கு வேணாம். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். எனக்கு தெய்வ தோஷம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பாத்துருக்கீங்களா, ஒரு காக்கா செத்துச்சுன்னா 100 காக்கா சுத்தி பறக்கும். ஒரு மனுஷன் செத்து போனா அதை விட்டுட்டு நாம போய் பாட்டு பாடிட்டு இருக்கணுங்கிறாரு அவரு. சாரி, நான் சாப்பிட போறேன். இந்த நாட்டுல இப்ப கான கச்சேரி தேவையில்லை, ஞான கச்சேரி தான் தேவை. மத்த வீட்டுலாம் பாருங்க, ஒரு பொண்ணு இந்த மாதிரி நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்தா முதுகுல தட்டி கொடுப்பாங்க. இப்ப 2 நாள் பட்டி கிடக்க போறேன். நான் சாப்பிட போறேன். நான் செஞ்ச தப்பு இல்லைன்னே. உங்களுக்கு மாதிரி புரியல.